ஹாய், வெல்கம் டு Mathi FoodTube. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் இன்ஸ்டன்ட் ரவா தோசை. ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது ரவா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க. 0 டீ ரவான்னு கிடைக்கும், அது கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாம்பே ரவாவே ஓகே. 0 டீ ரவா தான் ரவா தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கிடைச்சா அது வாங்கிக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா, ரவைக்கு பாதி அளவு மைதா போட்டால் போதும். அப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன். அப்புறமா புளிச்ச தோசை மாவு 1 கப்பு. அப்படி உங்கள்கிட்ட தோசை மாவு இல்லைன்னா 1 கப் அளவுக்கு கூடவே ரைஸ் மாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நிறையா கலந்துக்கோங்க. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், 2 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு தோசை மாவு, 1 கப்பு மைதா போட்டுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட தோசை மாவு இல்லைன்னா கூட 1 கப்பு அரிசி மாவும் ஒரு அரை கப்பு தயிரும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்க்க போகிறோம், அதனால் அவங்களுக்கு அது சாப்பிட மாட்டாங்கள்ல, அதனால். இப்போ நான் இதுக்கு முதல்ல 2 பச்சை மிளகாவை விதை இல்லாமல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகும் ஜீரகத்தையும் லைட்டாக பொடிச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு தண்ணியாக கலந்துக்கோங்க. 2:2:1 ரவை, அரிசி மாவு, மைதா இந்த மாதிரி எடுத்து கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கேரட் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தோசை கல்லை எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடு பண்ணிக்கோங்க, நல்லா ஹாட்டாக இருக்கணும். கொஞ்சம் முதல்ல கண்டிப்பாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஹாட்டாக இருக்கும்போது லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போது வெங்காயத்தையும் கேரட்டையும் போட்டுக்கலாம். முதல்ல போட்டுட்டு இதை கொஞ்சம் ஹைட்டில் இருந்து ஊற்றணும் தோசை, அப்போ தான் நல்ல இந்த ஓட்டையாக வரும் பாருங்கள். பக்கத்தில் வச்சு ஊற்றாதீங்க, கொஞ்சம் கரண்டியாக தூக்கி வச்சுட்டு ஊற்றுங்க, அப்போ தான் நல்ல ஹோல் வரும். நல்லா ஹாட்டாக இருக்கணும் பேனு. இது அடைக்கல் தான், நடுவில் அப்படியே போய் இறங்கிடும். ஃப்ளாட்டான கல்லுன்னா உங்களுக்கு ரவா தோசை ரொம்ப சூப்பராக வரும். இது கொஞ்சம் வெந்தப்புறமா மல்லியில் போடுங்க, இல்லைன்னா மல்லியில் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறமா நல்லா எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இது அப்புறமா நல்லா ஒரு பக்கம் வெந்தப்புறமா கொஞ்சம் நல்லா அமுத்தி கொடுங்க. மாவெல்லாம் எல்லா பக்கமும் இழுத்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா கீழே வெந்தப்புறமா எடுத்துக்கலாம். இது மெதுவாக தான் வேகும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இன்னொரு தோசை பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா தொடச்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு இப்போ நான் எல்லாத்தையுமே மாவுலேயே கலந்துட்டேன். கேரட், வெங்காயம், மல்லி இலையை மாவுலேயே கலந்து ஊற்றிருக்கிறேன். பொறுமையாக ஊற்றுங்க மாவை. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டா இந்த மாதிரி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்ல க்ரன்ச்சியாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லா தோசையுமே வருது பாருங்கள். இந்த தோசை மெதுவாக தான் ரெடி ஆகும். கொஞ்சம் 2 கல் இருந்தால் அது மாதிரி போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ளாட்டான கல்லாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மாவு ஊற்றும் போது ஹையில் வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக சுட்டிங்கன்னா நல்ல க்ரன்ச்சியாக கிடைக்கும். இதே மாதிரி ரவா தோசை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Mathi FoodTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.